ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏக்கா இத்தனை நாளாக வீடியோ போடல, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி எனக்காக அக்கறை எடுத்து கேட்ட எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அவ்வளோதான், வேறு எல்லாம் எந்த ஒரு ரீசனும் இல்லை. சொல்லப்போனால் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், வந்து சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை தீபம் போட்டுட்ருந்தேன். கிட்டத்தட்ட அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சிஸ்டர் சொல்லவே இல்லை, வீடு கட்டிட்டீங்களா அப்படிலாம் வந்து கேட்பீங்க. இதெல்லாம் கட்டலைங்க, நாங்கள் வந்து ஊருக்கே வந்து ஷிஃப்ட் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தோம். அதனால் வந்து ஊரில் வந்து அந்த ஷிஃப்ட் பண்ணுற வேலைகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். பாப்பாங்களுக்கு ஸ்கூல் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தணும் இல்லைங்களா, அதனால் வந்து அதில் அலைஞ்சிட்டு தான் நான் வந்து எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. இதுவுமே பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்த வீடியோ தான். இந்த மாதிரி கேட்டவங்களுக்காக அந்த முன்னாடி எடுத்த வீடியோக்கே வாய்ஸ் கொடுத்து வந்து நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் இந்த வீட்டை நம்ம மிஸ் பண்ணுவோம். இந்த வீட்டோட மெமரிஸ் என்றைக்குமே என்னை விட்டு போகாது. ஆனால் இந்த அளவுக்கு நம்மளோட ஊரில் சொந்த வீடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த அளவுக்குலாம் இருக்காது. அங்கே இருக்கிறது ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் எப்படி இருக்கிற இடமா இருந்தாலும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இல்லைங்களா. அங்கே போய் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏங்க்கா திடீர்னு வந்து வீடு மாற்றுறீங்க அப்படின்லாம் வந்து கேட்பீங்க. அது நம்ம இருக்கிறது வந்து வாடகை வீடுங்க. பாப்பா அவங்க 2 பேர் படிக்கிறாங்க, தம்பி ஒருத்தன், மொத்தம் 3 பசங்க படிக்கிறாங்களா. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா வாடகை கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வாடகை சேர்த்து கேட்டாங்க, ரொம்பலாம் கேட்கல, 1000 ரூபா சேர்த்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு அது இதுன்னு, அதுக்கப்புறம் நம்ம குடோன் வச்சுருக்கோம், 2 குடோன் இருக்குது. மொத்தம் வாடகை மட்டுமே மாதம் வந்து 35,000 ரூபாய்க்கிட்ட நாங்கள் பே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஎம்ஐ அப்படி இப்படின்னு பல மாதம் வந்து ஒரு 60-70 ரூபா இருந்தால் தான் அந்த லைஃபே வந்து கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருந்தது. எதுவுமே மிஞ்சலை, அதனால தான் சரி ஊருக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். எனக்கு வந்து இந்த மாதிரி பர்சனலாக வந்து வெளியிலலாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் நினப்பேன். இப்போயும் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலெலாம் சொல்லலை, இருந்தாலும் என் மேலே அக்கறையாக கேட்டவங்களுக்காக நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ரீசன் மற்றபடி கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுறது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இல்லை யாரும் நினைக்க மாட்டீங்க, இருந்தாலும் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். கிவ்அவே இதில் வின் பண்ண அந்த பொண்ணுக்கே நான் வந்து இன்னும் சாரீ சென்ட் பண்ணவே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த ஹரிணி கபிலன் அந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சாரீ சென்ட் பண்ணிடுவேன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க சிஸ்டர். ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே நான் வந்து வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட கிவ்அவே இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே ரீசன், மற்றபடி வேறையெல்லாம் எந்த ஒரு காரணமும் கிடையாது. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் வெளியிலேயே நான் வந்து அலைஞ்சிட்ருக்கேன். அதனால் வந்து எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. சின்ன சின்ன வீடியோஸ், அதுவும் இந்த சமையல் ரிலேட்டடாக அந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்மளோட வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணி பூஜை கபோர்டு எல்லாமே கொண்டுட்டு வந்து வச்சதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பூஜை வீடியோலாம் கண்டினியூ பண்ண முடியும். அதனால தான் இப்போ நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பேன். தொடர்ந்து இதே மாதிரியே ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.